மருத்துவம் என்பது என்னன்னா, அது ஒரு தினசரி தேவை கிடையாது. அதாவது மருந்துங்கிறது சிலர் தினசரி சாப்பிடுவாங்க. இப்போ மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா, தினசரி அவங்க என்ன பண்ணுவாங்க, செரிமானத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வெந்தயம், சீரகம், கருஞ்சீரகம் இது எல்லாம் வறுத்து, ஓமம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பாங்க. டெய்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதில 2 ஸ்பூன் சாப்பிட்ருவாங்க. காலையில 1 ஸ்பூன் அல்லது சாயந்திரம் 1 ஸ்பூன் அல்லது இரவு மட்டும் 1 ஸ்பூன். இந்த மாரி மருத்துவத்த நீங்க பயன்படுத்தக்கூடாது. மருத்துவத்த நீங்க தினசரி பயன்படுத்துறீங்கன்னா, அப்ப நீங்க நோயாளி. எப்பல்லாம் நீங்க மருந்து எடுக்கிறீங்களோ, அப்பல்லாம் நீங்க நோயாளின்னு தான் அர்த்தம். யார் நோயாளின்னா, நோயாளிகளுக்கு தான் மருந்து தேவை. நோய குணப்படுத்துவதற்கு தான் நமக்கு மருந்து தேவை. அப்போ ஒருத்தர் மருந்து சாப்பிடுறாரு அப்படின்னாலே, அவர் நோயாளி தான். அப்ப நீங்க செரிமான குறைபாடு இருக்கு, எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டெய்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு பொடிய சாப்பிடுறீங்க. சாப்பிட்டா தான் எனக்கு மலம் கழியும். அதுபோல நல்ல செரிமான குறைபாடு, உடலோட வெப்பநிலைய குறைக்கணும், குளிர்ச்சியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பெரும்பாலும் எத நம்புறாங்க அப்படின்னா, இந்த சீரகம், கருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம், ஓமம் இத வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, என்ன பண்றாங்க, காலையில 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன் சாப்பிடுறாங்க. அல்ல இரவு மட்டுமே இப்படி சாப்பிடுறவங்களுக்கு என்ன ஆகும்? இவங்களும் நோயாளி தான். ஏன்னா மருந்து எடுத்துக்க போதெல்லாம் அவங்க நோயாளி தான். நோய்க்கு தான் மருந்து தேவை. நோயை குணப்படுத்துவதற்கு தான் மருந்து தேவை. மருந்து சாப்பிடும்போது நீங்க ஒரு நோயாளியா தான் இருக்கிறீங்க. அப்ப நோயாளிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்க உங்க உணவுல தீர்வ தேடணும். நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணுவதற்கு, அந்த உணவுலயே எல்லா தீர்வும் இருக்கு. ஒரு உணவாவே சாப்பிடணும் அத. உணவுன்னா என்ன அப்படின்னா, பச்சையா சாப்பிடுற எல்லாமே உணவு தான். நீங்க பச்சையா சாப்பிடுறீங்களா? அதுவே நீங்க ஒரு கீரைய பச்சையா சாப்பிடுறீங்க அப்படின்னா, வயிறு அதுல அது உணவு தான். மருந்துன்னா என்னன்னா, அத நீங்க பக்குவப்படுத்தி, சமைச்சு வேற ஒன்றாக அதன் தன்மையை, அதன் வடிவத்தை அல்லது உருவத்தை 2, 3 பொருட்கள கலந்து அத மாத்துறீங்கல்ல, வறுக்குறீங்க நெருப்புல போட்டு. அப்ப அது மருந்தாக மாறிவிடுகிறது. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அது இப்ப சோறு சாப்பிடுறீங்க, இட்லி இதெல்லாம் மருந்து. ஏன்னா இது பச்சையா இருக்கும்போது தான் அது உணவு. அதுவே நீங்க சமைச்சுட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு இன்னொன்றாக மாறிவிடும். அறிவியல் விதிமுறைப்படி ஒண்ணு இன்னொன்றாக மாறிவிடும். அதில ஒரு பொருள் அழியாது. ஒன்று இன்னொன்றாக மாறுமே தவிர அழியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பச்சையா இருக்கிற வரைக்கும் தான் அது மருந்து. அத நம்ம சமைச்சுட்டோம். சமைச்சு இட்லியா சாப்பிடுறோம், தோசையா சாப்பிடுறோம். இதெல்லாம் மருந்து. இதெல்லாம் ஊக்க மருந்து. இந்த உலகத்தில வாழ்வதற்கு நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து. அத விடுங்க. பொதுவா மருந்து அப்படின்னாலே, இந்த மாரி டெய்லி ஏதாவது மருந்து சாப்பிடுறவங்க, அந்த மாரி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு நோயாளி தான். நோயாளின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஆ ஒரு உணவுலே நீங்க தீர்வ தேடணும். அப்ப அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அப்படிங்கிறது தான். ஒரு நீங்க மருந்த நம்புனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அ உதாரணத்துக்கு நீங்க இப்ப மலச்சிக்கலுக்கு செரிமான குறைபாட்டுக்காக நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுறீங்க. அல்லது இந்த சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இந்த இத பொடி பண்ணி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களால உணவுல கட்டுப்பாட்டோட இருக்கவே முடியாது. ஏன்னா செரிமானத்துக்காக இந்த பொடி தான் இருக்குதே. இத நம்ம நைட்டு சாப்பிட்டாக்கா, என்ன சாப்பிட்டாலும் நமக்கு செரிமானம் ஆயிடப்போது. செரிமான பிரச்சனை என்பது இப்பொழுது நமக்கு இல்லை. நாம் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, அந்த மெத்தனங்கிறது மருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். மருந்து சாப்பிடும்போது அப்படிப்பட்ட மெத்தனம் என்பது உங்களுக்கு ஏற்படும். உணவுல கட்டுப்பாட்டோட இருக்க மாட்டாங்க. இப்போ சுகருக்கு ஒரு பொடி இருக்கு. இப்போ ஒருத்தர் சுகரால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன சொல்றாங்க டாக்டரு, "நீங்க என்கிட்ட மருத்துவத்த பாருங்க. நான் குடுக்குற மருந்த சாப்பிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. அதுபோல நீங்க சுகருக்கு மருந்து சாப்பிடுறீங்கன்னா, அப்போ இந்த மருந்து தான் இருக்குதே. நமக்கு சுகர்லேருந்து நமக்கு பத்தி எந்த கவலையும் இல்ல. டெய்லி ஒரு பொடிய சாப்பிட்டா போதும், காலையில சாப்பிட்டா போதும். நம்ம சுகர் எப்பவும் கண்ட்ரோலா இருக்கும். அப்ப நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். அப்ப நம்ம சுகர கண்ட்ரோல்ல வைக்கணும்னா, உணவுல தான் தீர்வு இருக்கு. உணவுல தீர்வு இருக்கு. அதத்தான் தேடணும். அந்த தேடலை இந்த மருந்து தடுத்து விடுகிறது. உணவுல நாம தேடி இருக்கணும். உணவுல நெறைய இருக்கு. ரொம்ப டீப்பான விஷயம், ஆழமான விஷயம் உணவுங்கிறது. நாம என்ன பண்றோம், அந்த ஆழத்துல குதிக்க மாட்டேன்றோம். அது ஒரு கடலுக்குள்ள குதிக்கிற மாரி தான். அதுக்குள்ள போகாம மேலோட்டமா நீந்திட்டு இருக்கிறோம். கஷ்டமே இல்லாத உணவுகள சாப்பிடுறோம். உணவு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு மாடு பாருங்க, வயிறு நெறைய புல்ல சாப்பிடுது. உங்களால ஒரு கைப்பிடி சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு யானைய பாருங்க, எவ்வளோ பெரிய வயிறு இருக்கு. அது இலைதழைகள சாப்பிடுது. உங்களால ஒரு இலைய சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ உணவுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். நம்ம ரொம்ப ஈஸியா மாத்தி வச்சிருக்கிறோம்.
இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியான விஷயம் போலுக்க உணவு. ரொம்ப சுவையா மாத்தி, ரொம்ப ஈஸியா மாத்தி வச்சிருக்கோம். அதனால உணவுக்கு அடிமையாயிடுறாங்க. நம்ம இன்னும் உணவுக்குள்ளே போவே இல்ல. நான் அதுவும் பழங்கள் பார்த்தீங்கன்னா, இனிப்பா இருக்கிற பழங்கள சாப்பிட வேண்டியது. காய்கறிய பச்சையா சாப்பிட்றோம்னா அது கஷ்டம் நமக்கு. நமக்கு ஒரு காய்கறிய பச்சையா சாப்பிடலாம், அல்லது தேங்காவ சாப்பிடலாம். அப்புறம் இலைத்தழைகள் அப்படி நெறைய இருக்கு. கொய்யா இலைய சாப்பிடணும், அப்புறம் ஏதாவது கரிசலாங்கண்ணி இலைய பச்சையா சாப்பிடணும். இப்படி இதெல்லாம் உணவுக்குள்ள நம்ம ஆழமா போற ஒரு விஷயம். நாம அப்படி போகவே இல்ல. நம்ம என்ன பண்றோம், மேலோட்டமாவே இருக்கிறோம். கா மேலோட்டமாவே உள்ள போறதுக்கு நமக்கு பயம். அ பயம் அல்லது கஷ்டமா இருக்கும். ஒரு அருகம்புல்லு சாப்பிடுறது. ஏன் நீ பச்சையா சாப்பிட்டா அது உனக்கு உணவு. அப்போ நீ அத வந்து வறுத்து, பொடி பண்ணி அல்லது லேகியமா அப்படி இப்படின்னு மாத்தும்போது அது மருந்தா மாறிவிடுகிறது. அதனால வந்து அ நீங்க மருந்துகளுக்கு என்னைக்குமே மருந்த நம்பிறாதீங்க. அப்ப நீங்க நோயாளி ஆயிடுவீங்க. மருந்து இருக்கு. நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். எது வந்தாலும் சரி மருத்துவத்தின் மூலமா நம்ம சரி பண்ணிடலாம்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அ நீங்க நோயாளியா மாறிருவீங்க. நீங்க வந்து உணவ தான் நம்பணும். நீங்க உங்க உணவ தான் நம்பணும். உணவிலே எல்லா தீர்வும் இருக்கு. உணவு மூலமாவே நம்ம எல்லா தீர்வையும் கண்டுபிடிக்கணும். ஆனா, அது ரொம்ப கடினம். அந்த கடினம் பச்சையா சாப்பிடணும். நெறைய அந்த அ பச்சையா நம்ம வந்து காய்கறிகள பச்சையா சாப்பிடணும். வெண்டைக்காவ பச்சையா சாப்பிடணும். கேரட்ட பச்சையா சாப்பிடணும். இந்த மாரி பச்சையா சாப்பிடுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு, அப்புறம் நெறைய இலைத்தழைகள்லாம் இருக்கு. ம கொய்யா இலைய சாப்பிடலாம். அப்படி நெறைய இருக்கு. அந்த மாரி டிராவல் பண்றதுக்கு மனிதர்களால முடியல. மனிதர்களுடைய கவனம் எல்லாமே, சிந்தனை எல்லாமே இன்னைக்கு ஏன் அது முடியல அப்படின்னா, மனிதர்களுடைய சிந்தனை எல்லாமே வேற ஒன்றாக இருக்கிறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய சிந்தனை எல்லாமே அந்த தொழில பத்தி தான் இருக்கும். எல்லாருமே மளிகை கடை வச்சிருக்காரோ, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் தொழில பத்தி தான் சிந்திப்பாங்க. அதனால என்ன பண்றாங்க, இன்னைக்கு உணவுல டீப்பா போக முடியல. உணவுல டீப்பா போணும்னா, உணவ பத்தியே சிந்திக்கணும். அப்பதான் உணவுக்குள்ள ஆழமா முடியும். ஒரு தொழில்ல ஏன் அவ்வளோ ஆழமா போறாங்க? இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஒரு தொழில செய்றாங்கன்னா, அத பத்தி சிந்திக்கிறாங்க. சிந்திச்சா மட்டும் தான் சிந்திக்கிறாங்க. அத பத்தி தேடுறாங்க. அதனால தான் ஒரு தொழில இன்னைக்கு ரொம்ப ஆழமா பண்றாங்க. விண்வெளி வரைக்கும் போறாங்கன்னா, வேற்று கிரகத்து வரைக்கும் போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த அத ஒரு தொழிலா செய்றாங்க. அதனால அத பத்தியே சிந்திக்கிறாங்க. அதனால தான் அங்கலாம் முடியுது. ஆனா ஒரு உணவுல பாருங்க, இவங்களால ஒரு காய்கறிய பச்சையா சாப்பிட முடியல. ஆனா விண்வெளி வரைக்கும் போற இந்த மனிதர்களால காய்கறிகள பச்சையா சாப்பிட முடியல. ஒரு இலைதழைகள சாப்பிட முடியல பச்சையா. காரணம் என்ன? அது முடியாம இல்ல. காரணம் மனிதர்களால் அது சிந்திக்கவில்லை. அவை பற்றி மனிதர் சிந்திக்கவில்லை. சிந்திச்சா மட்டும் தான் உணவுல ஆழமா நீ தேட முடியும், பயணிக்க முடியும். அப்ப இந்த நோய்கள்லாம் குணமாயிடும். நோய்கள் வந்ததுக்கே காரணம் மனிதர்கள் உணவை பத்தி சிந்திக்காமல், தொழில் என்கிற பெயரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில பத்தி சிந்திக்கிறாங்க. ஒரு தச்சு வேலை செய்றவரு எப்படி கதவு செய்றது, ஜன்னல் செய்றது அத பத்தி தான் சிந்திக்கிறாரு. உணவ பத்தி அவர் சிந்திக்கவே மாட்டாரு. அதனால தான் உணவுல அவரால டீப்பா முடியல. ஒரு ஆழமா முடியல. உணவ பத்தி நெறைய கேள்விகள் இருக்கு. விடைகள் அவருக்கு தெரியும். அந்த கேள்விகளும் அவர்ட்ட இல்ல, விடைகளும் அவர்ட்ட இல்ல, அந்த சிந்தனையும் அவர்ட்ட இல்ல. காரணம் அவர் சிந்திப்பது எல்லாம் வேறொன்றாக இருக்கிறது. இந்த மாரி தான் ஒரு கலெக்டர் இருக்காருன்னா, அவருடைய தொழில பத்தி தான் சிந்திப்பாரு. உணவ பத்தி சிந்திக்கவே மாட்டாரு. அதனால தான் அந்த உணவுல முடியல. அப்போ அதனால தான் அப்படி உணவ பத்தி நம்ம சிந்திக்காதனால தான் கடைசியில என்ன ஆகுது? நோய் வந்துருது. நோய் வந்த பிறகு என்ன பண்றாங்க? மருந்த நம்புறாங்க. மருந்துக்கு அடிமையாயிறாங்க. அதனால வந்து உணவுல எல்லா தீர்வும் இருக்கு. உணவுக்குள்ள ஆழமா போணும். ஆ அந்த மாரி போம்போது தான் நமக்கு நோய்கள் குணமாகும். அதனால வந்து சரி அடுத்த வீடியோல